இந்த உலகம் தோன்ற முன்னொரு காலம் அமைதி மட்டுமே நிறைந்திருந்தது. கேள்விகள் இல்லை, பதில்கள் இல்லை. அப்போது எழுந்தது ஒரே கேள்வி. முதலில் தோன்றியது யார் என்பதே. பிரம்மாவா, நாராயணனா, அல்லது அவர்களுக்கும் அப்பாற்பட்ட சக்தியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விண்ணையும் மண்ணையும் இணைத்த ஒளி, அகண்ட பேரொளி தோன்றியது அப்போது. ஆரம்பமில்லை, முடிவுமில்லை. அந்த ஒளியே பரம்பொருள் சிவன். அந்த அகண்ட ஜோதி மெல்ல மாற சிவலிங்கமாக நிலைத்தது. உலகம் மெதுவாக உணரத் தொடங்கியது. சிவன் ஒரு இடத்தில் மட்டுமில்லை. அவர் எங்கும் எப்போதும் இருக்க, மனிதர்களின் புரிதலுக்காக, பக்தர்களின் நம்பிக்கைக்காக சிவபெருமான் தன் பேரொளியை 12 இடங்களில் நிலையாக வைத்தார். அவைதான் ஜோதிர்லிங்கங்கள். ஒவ்வொரு லிங்கமும் ஒரு கதை, ஒவ்வொரு கதையும் ஒரு பாடம், ஒவ்வொரு பாடமும் ஒரு உண்மை. சோமநாதம். சந்திரன் தன் ஒளியை இழந்தான், சாபத்தால் வாடி வேதனைப்பட்டான். அகங்காரம் உடைந்து அவன் அழுதான். சிவபெருமானை மனமுருக வணங்கினான். கருணை எழுந்தது, சாபம் கரைந்தது, ஒளி மீண்டது, நம்பிக்கை பிறந்தது. அதுவே சோமநாதம், கருணையின் சின்னம். மல்லிகார்ஜுனம். உயர்ந்த மலையுற்றி மேகங்களை தொடும் அமைதி நிறைந்த புனித சூழல். பார்வதியின் அன்புக்காகத் தங்கிய சிவன். அம்மையும் அப்பனும் ஒன்றாய் நின்றனர். குடும்ப அன்பை உணர்த்தும் தலம். மகாகாலேஸ்வரம். காலம் அனைத்தையும் அழிக்கும் என்பார்கள். ஆனால் காலத்திற்கே அதிபதி சிவன். பிறப்பின் தொடக்கம், இறப்பின் முடிவு, இரண்டும் சிவனின் ஒரே விளையாட்டு. நேரமே அஞ்சும் மகாகாலன் அவர். ஓம்காரேஸ்வரம். ஓம் என்ற ஒலி உலகின் மூலம். அந்த ஒலி வடிவம் பெற்ற இடம். நதியும் மலையும் ஒன்றாய் இணைந்த பிரணவம் துடிக்கும் புனித தலம். கேதாரநாத். பனிமூடிய மலைகள் வானத்தை தொடும் சத்தமற்ற உலகம். மௌனம் மட்டுமே. வார்த்தைகள் தேவையில்லை, மௌனமே பிரார்த்தனை. தவத்தின் உச்சம் இங்கே வெளிப்படும். பீமாசங்கரம். அசுர அகந்தை உச்சமடைந்தது. பக்தர்கள் அஞ்ச அழுத நேரம். அவர்களை காக்க சிவன் எழுந்தார். அழிக்கும் சக்தி, காக்கும் கருணை, இரண்டும் ஒன்றே சிவன் என்ற உண்மை. விஸ்வேஸ்வரம். காசி. மோக்ஷம் எங்கே என்று கேட்டால் இதோ காசி என்று பதில். இறப்பே விடுதலையாக மாறும் நகரம். சிவன் மந்திரம் காதில் சொல்வார். பிறவி சங்கிலி அங்கே உடையும். திரியம்பகேஸ்வரம். கங்கை பூமிக்கு இறங்க விரும்பினாள். அவளின் வேகம் அழிவை தரும். அதை தாங்க சிவன் சடையில். கருணை என்றால் இதுதான் அர்த்தம். வைத்தியநாத். நோய் உடலை வாட்டும்போது, பயம் மனதை அழுத்தும்போது சிவன் மருந்தாய் தோன்றும் இடம். உடலும் உள்ளமும் ஆறும் தலம். நாகேஸ்வரம். அகந்தை நாகமாக உருவெடுக்கும்போது அது விஷம் போல் பரவும். பக்தி அதை அடக்குகிறது. சிவன் பாதத்தில் வளைந்த நாகம், அகந்தை கரையும் புனித இடம். ராமேஸ்வரம். ராமனை வணங்கிய சிவபெருமான். தவறுகள் சுமந்த மனம் இங்கு பரிகாரம் பெற கரை சேரும். பாவம் கரையும் புனித தலம். கிருஷ்ணேஸ்வரம். ஒரு தாய் அழுதபோது அவள் அன்புக்காக தோன்றிய சிவன். பிரார்த்தனை கேட்ட கருணை வடிவு. அன்பின் உச்சம் இந்த லிங்கம். இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் ஒரே உண்மையை சொல்கின்றன. சிவன் கோயிலில் மட்டுமில்லை, அவர் உண்மையில் வாழ்கிறார். அகந்தை விட்டால் சிவன், அன்பு வடித்தால் சிவன். ஓம். சிவன் ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. அவர் உள்ளத்தில் உள்ளவன் என்றும்.